86ல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது 85 வந்து பிரதிஹட்ட பதே கரட்டஜாத் பதிக ஆஹ்வானத சக்து சௌரபைஹி கலஹான் ந கனாதி கனாத்ய திருப்பி திருப்பி அது இதுவா இருக்குதுல்ல, கனானு அந்த இன்னுங்கிறது மாத்திக்கவே இல்லைனா கனான் எத் உத்திதாத்து அதுனாபி உஜ்ஜதி கர்கர ஸ்வனஹ. உத்திதாத்து தான், கனானுங்கிறது தான் மாத்திக்கணும். அடுத்தது படிங்க. வரணஹ கனகஸ்ய மானினி திவம் அங்காத் அமர ஆத்ரி ஆகதாம் கன ரத்ன கவாட பக்ஷிதிஹி பரிரப்ய அனுநயன் உவாச யாம். வரணः கனகஸ்ய மானினீம் திவம் அங்காத் அமராத்ரிஹி ஆகதாம் கன ரத்ன கவாட பக்ஷதிஹி பரிரப்ய அனுநயன் உவாச யாம். இதுல வந்து இங்க ஐடியா எப்படி இருக்குன்னா, மேருமலையானது சுவர்ணமயமான ஒரு மலை. அந்த சுவர்ணமயமான மலையினுடைய ஒரு மடியில அமராவதிங்கிற நகரம் இருந்தது. அந்த நகரமானது, அமராவதிங்கிறது சொர்க்கத்தினுடைய இந்திரபுரி இல்லையா, சோ அந்த அமராவதிங்கிறது மேருமலையினுடைய மடியிலிருந்து அதனுடைய உட்பகுதி, சோ மடியிலிருந்து அது அப்படியே கோவத்துல வெள்ள போயிடுதான், ஆகாசத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஆகாசம்னு சொல்லாத அது என்ன சொல்லியிருக்காருன்னா பூமிக்கு வந்துருத்தான். அமராவதிங்கிற அந்த தேவபுரி இருக்கே, இந்திரனுடைய நகரம், மேருமலையினுடைய மடியிலிருந்து கிளம்பி பூமிக்கு வந்துருத்து கோவத்தினால. எப்படி ஒரு நாயகனோட மடியில இருக்கிறச்சே கோவத்துல அவ கிளம்பி எழுந்து போவோளோ, அது மாதிரி இந்த அமராவதிங்கிற ஒரு நகரம் அந்த மேருமலையினுடைய மடியில இருந்தது. இப்பொழுது அதை விட்டுட்டு பூமிக்கு வந்துருத்து. அததான் இங்க வந்து விதர்ப தேசத்து இந்த ராஜதானி குண்டினி நகரியா சொல்ல போறாரு. இங்க அந்த ராஜதானியா இருக்குன்னு சொல்ல போறாரு, அமரபுரி. சோ அந்த அமராவதி இங்க வந்து பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கறச்சே மேருமலை என்ன பண்ணித்தான், அனுநயம் பண்ணணுமோ இல்லையோ. ஒரு நாயிகா வந்து கோச்சுட்டான்னா அவளை போய் சாந்த்வனப்படுத்துறதுக்கு ஆலிங்கனம் பண்ணணும்னு பேரு. அந்த மாதிரி இங்க மேருமலை பூமிக்கும் வந்து அந்த அமராவதிங்கிற ஒரு நகரி வந்து கோச்சின் இருக்கே, அதை வந்து ஆலிங்கனம் பண்ணி அனுநயம் பண்றதுக்கு தன்னுடைய பட்சங்களை வச்சுண்டு. சோ மலைகளுக்கு ரெக்கை உண்டு. அதுல மேருமலைக்கு வந்து தங்கமயமான மலைங்கிறதுனால அதுக்கு வந்து தங்கமயமான ரெக்கைகள் இருக்கு. அந்த ரெக்கைகளினால் அந்த நகரிய ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அனுநயம் பண்றதுக்கு, ஒரு சாந்த்வனப்படுத்துறதுக்கு, கோபத்தை இறக்கிறதுக்கு. இங்கே இந்த நகரத்தை டிஸ்கிரைப் பண்றச்சே, நகரத்தை வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கிறது என்னன்னா, வாசல்ல துவாரம் வந்து பெரிய கதவு இருக்கு. அந்த கதவு ஸ்வர்ணமயமான கதவு. அது அந்த நகரத்தையே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பெரிய கதவு மேலும் ரெக்கைகள் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்கு அந்த இதுல. அது வேலைப்பாடுகள் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு மேருமலையினுடைய ரெக்க மாதிரி இருக்கு. அதை இவர் உத்பிரேக்ஷ பண்றார். ஒரு நாயக பாவத்தை ஆரோபம் பண்ணி மேருமலையினுடைய மடியிலிருந்து அந்த அமராவதி கிளம்பி பூமிக்கு வந்துருத்து. இந்த மேருமலை உடனே பின்தொடர்ந்து வந்து அவளை சாந்த்வனப்படுத்துறதுக்காக தன்னுடைய ரெக்கைகளினால், தங்கமயமான ரெக்கைகளினால் அவளை ஆலிங்கனம் செய்தார். இதுதான் வந்து உங்களுக்கு இமேஜ் அங்க. சரியா? ஒரு வேர்டா பார்க்கலாம். இங்க வந்து கனகஸ்ய வரணஹா அமராத்ரிஹி, கனகஸ்ய வரணஹா சுவர்ணமயமான ஒரு வரணஹா பிராகாரம். அந்த சுவர்ணமயமான பிராகாரம்ங்கிறது தான் இங்க மேருமலை. மேருமலை மாதிரியே இருக்கு. அது அப்படியே தன்னுடைய ரெக்க வந்து அந்த துவாரமா இருக்கு. இந்த இந்த நகரம் ராஜதானி இருக்கே, அதனுடைய பிராகாரம் முழுவதும் தங்கமயமாக இருக்கும் காரணத்தினால அப்படியே அதை வந்து எதை ஆரோபம் பண்றார் அந்த இடத்துல, மேருமலைய. சோ அமராத்ரிஹி கனகஸ்ய வரணஹா ஏவ அமராத்ரிஹி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தங்கமயமான அந்த பிராகாரம் தான் இங்க அமராத்ரிஹி மேருமலை, சுவர்ணமயமான தங்கமயமான மேருமலை.
அந்த மேருமலையானது யாம் மானினீம் பரிரப்ய அனுநயன்னு உவாச. பரிரப்ய யாம் மானினீம் யாம் எந்த நகரியை பரிரப்ய ஆலிங்கனம் செய்து அனுநயன்னு சாந்த்வனப்படுத்திக் கொண்டு உவாச அங்கேயே தங்கிட்டார். யாரு? மேருமலை. ஸோ அங்க கனகமயமான பிராகாரம் இருக்கு, அங்க ஃப்ரண்ட்ல 2 தங்கமயமான துவாரங்கள் இருக்கு, கதவு. சரியா? இப்போ கனகஸ்ய வரணஹா அமராத்ரிஹி யாம் எந்த நகரி எந்த மானினி எந்த நகரி என்பதுதான் இங்க மானினி கோபங்கொண்ட நாயிகா. ஆகையினால என்ன பண்ணாவ அந்த நாயிகா அங்காத்து ஆகதாம் திவம் அங்காத்து ஆகதாம் திவம் அங்காத்து மடியிலிருந்து ஆகதாம் வந்த திவம் ஸ்வர்க்கத்தை கன ரத்ன கவாட்ட பக்ஷதிஹி கன நல்ல இதுவா இருக்கக்கூடிய தங்கமயமான கவாட்டம்னு இல்லாத ரத்னமயமான கவாட்டம், ரத்னங்கள் பொதிக்கப்பட்ட சுவர்ணத்தில் ரத்னங்கள் பொதிக்கப்பட்ட ஒரு பக்ஷதி ரக்கைகள், அதை கொண்டவன் அந்த மேருமலை பரிரப்ய ஆலிங்கனம் செய்து அனுநயன்னு சாந்த்வனப்படுத்தி கொண்டு உவாச இருந்தார். வருதா? சோ இங்க சுவர்ணமயமான பிராகாரம் அந்த நகரியில இருக்கு. அதுக்கு மேல நம்ம மேரு பர்வதத்தை நம்ம ஆரோபணம் பண்றோம். அந்த புரி குண்டின புரி இருக்கோ இல்லையோ அதுக்கு மேல நம்ம அமராவதிங்கிறத ஆரோபணம் பண்றோம். பகிர் துவாரத்து மேல ரத்னமயமான பக்ஷதி ரக்கைகளை ஆரோபம் பண்றோம். இத்தனை உபமா அங்க இருக்கு. எல்லாமே இதுதான், உங்களுக்கு கனெக்டட் தான். அதனால சாங்கர் உபகம். மேலும் மேலும் நாயிகா நாயக பாவம் இருக்கிறதுனால சமாசோக்தி இங்க இருக்கு. அதுக்கும் தாண்டி எல்லாமே தங்கமயமான பிராகாரம் ரத்னமயமான துவாரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உதாத்த அலங்காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல. வரணஹ கனகஸ்ய வரணஹா கனகமயம் தங்கத்தினாலான பிராகாரம் என்னும் அமராத்ரிஹி மேருமலை யாம் மானினீம் எந்த கோபங்கொண்டவளாக இருக்கு எந்த நகரம் என்று அதாவது ஒரு கோவித்த நாயிகாவை போல் இருக்கும் நகரத்தை ஆர் நகரம் போல் இருக்கும் இந்த நாயிகாவை அங்காத்து ஆகதாம் தன்னுடைய மடியிலிருந்து வந்த திவம் ஸ்வர்க்கமாக கன ரத்னகவாட பக்ஷதிஹி பரிரப்ய அந்த ரக்ஷதிஹி சன்னு இருக்கணுங்கிற சேர்ந்துலாம் வேண்டாம், இம்ம வர வேண்டாம். அந்த இடத்துல சன்னு தான் இருக்கணும், சம்மன் இருக்க கூடாது. சன்னு இருந்து கொண்டு அவ்வளவுதான். அங்க அந்த சன்னுங்கிறது அண்டர்ஸ்டுட்ங்கிறதுக்காக சொல்றேன். பக்ஷதிஹி சன்னுன்னு அதை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. பரிரப்ய அத சம்பரிரப்யன்னு போட்டா அது உடனே இதோட உபசர்க்கமா சேர்ந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சமாலிங்கியன்னு. அது வேண்டாம். சோ பரிரப்ய ஆலிங்கனம் செய்து அனுநயன்னு அவளை ஒரு சந்தோஷப்படுத்தியவாறு உவாச அங்கேயே தங்கிற்று. வரண கனகஸ்ய மானினீம் திவமங்காத் அமராத்ரி ராகதாம் கன ரத்ன கவாட்ட பக்ஷதிஹி பரிரப்ய அனுநயன் உவாசயாம். அனலைஹி பரிவேஷம் ஏத்ய யா ஜ்வலத் அர்க்கஹ அர்க்க உபல வப்ர ஜன்மபிஹி உதயம் லயம் அந்தரா ரவேஹே அவஹத் தான புரி பர அர்த்தயதாம் பாணபுரி பரார்த்தியதாம் ஆமா ரொம்ப பரார்த்தியான அதை காட்டிலும் வசத்தியாக இருக்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம். பாணபுரி பாணன்னுங்கிற அசுரன் பலியினுடைய பிள்ளை, அந்த அசுர ராஜாவனுடைய புரி சிவன்ட்ட அவர் பிரார்த்திச்சு அந்த அகழி பூரா அப்படியே அக்னிமயமான ஒரு அகழி அவனுக்கு, அவனோட புரிய சுத்தி அக்னிமயமா இருக்கும்னு பேரு. அவன் அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான் பரமசிவன்ட்டு.
அதனால இங்கேயும் எப்படி இருக்குன்னா இங்க பிராகாரம் முழுவதும் உங்களுக்கு வந்து அர்க்க உபல சூரியகாந்த கல்லுனால பொதிக்கப்பட்டதாக இருக்கு இந்த பிராகாரம், நகரத்தினுடைய பிராகாரம். சோ இங்க நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா மேலேருந்து இருக்கக்கூடிய அந்த சத்தம் கேட்டுது, அதுக்கு ஆப்பணத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் மேகத்தினுடைய சத்தம்னு அது வரைக்கும் பார்த்தோம். எல்லாமே வந்து மேல. சோ போக 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 இட் இஸ் கிட்டக்க அடுத்தது வந்து வாசர் கதவு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இப்ப பிராகாரம் தெரியறது. அந்த மாதிரி ஒவ்வொன்னா இட் இஸ் கோயிங் இன்சைட். சோ இது வரைக்கும் ஒரு ஏரியல் வியூ மாதிரி அது டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ க்ளோசர் டு த இது பார்க்க முடியறது அதால அந்த பறவைனால. ஸோ அனலைஹி பரிவேஷம் ஏத்திய, அனலைஹி ஒரு இது அக்னிகளினால் பரிவேஷம் ஏத்திய அப்படியே சூழப்பட்டதாக இருந்து கொண்டு அந்த சூரியன் உதயமாகிற சமயத்திலிருந்து லயம் அஸ்தமனம் ஆகிற வரையில் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்தரா மத்திய பாகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பூரா அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படியே பானபுரி வந்து எப்படி அந்த அக்னியினால சூழப்பட்டதாக இருக்கோ அது போல இங்க இருந்துதான். ஏன்னா எல்லா இடத்துலயும் அர்க்கோபல வப்ர ஜன்மபிகி, அர்க்க உபல சூரியகாந்த கல்லு, சூரியகாந்த கல்லுனால ஆன வப்ர பிராகாரம், அந்த பிராகாரத்திலிருந்து ஜன்மபிகி உண்டான அனலைஹி அக்னிகளினால் பரிவேஷம் ஏத்திய ஒரு சூழுதல் அடைந்தது. எது? யா நகரி. இப்ப யா நகரி ஜுவலத்து எரிகின்ற அர்க்கோபல சூரியகாந்த கல்லினாலான வப்ர பிராகாரங்களிலிருந்து ஜன்மபிகி ஏற்பட்ட உற்பத்தியான அனலைஹி நெருப்புகளினால் பரிவேஷம் ஏத்திய ஒரு பரிவேஷ்டனம் சூழ்தல்ல வந்து அடைந்து, லிட்ரல் மீனிங். ஸோ அது வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை ஃபயர் எல்லா இடத்துலையும். ஏன்னா அதுல வந்து சூரியகாந்த கல்லுனால பண்ணப்பட்ட ஒரு பிராகாரம். அதனால் இப்ப என்ன ஆயிடுத்து? ரவேஹே உதயம் லயம் அந்தரா. ரவேஹே சூரியனுடைய உதயம் லயம் அஸ்தமனம் இவ்விரண்டிற்கும் அந்தரா நடுவில் பானபுரி பரார்த்தியதாம் அவஹது. பாணாசுரனுடைய புரி நகரத்தை காட்டிலும் வசத்தியாக இருக்கும் தன்மையை பரார்த்தியதாம் அத்யுத்தமதாம் ததௌ அவஹத் வகித்தது, அந்த ஒரு அழகை வகித்தது. சரியா? இது ஆக்சுவலி நிதர்சனாகும். ஏன்னா அதனுடைய அழகை கொண்டதாக இருக்குங்கிற மாதிரி தானே வருது. பாக்குறதுக்கு பானபுரியோட இதுதானே இருக்கு. எத்து தத்து இல்லாட்டா கூட இது வந்து பதார்த்தம், ஒரே ஒரு பதம் இஸ் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியா தான் இருக்கு, இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. வார்த்தைகள் அனலைஃப் பரிவேஷமேத்திய யா ஜ்வலத் அர்க்கோபல வப்ர ஜன்மபிஹி உதயம் லயம் அந்தரா ரவேஹே அவஹத் பானபுரி பரார்த்தியதாம். பஹு கம்பு மணிஹி வராட்டிகா கணனா அடத்து கர்க்கட உத்கரஹ ஹிம பாலுகயா அச்ச பாலுகஹ பட்டு தத்வான யத் ஆபண அர்ணவஹ. யத் ஆபண அர்ணவஹ பட்டு தத்வான மெயின் சென்டென்ஸ். எது எஸ்யாக எந்த ஒரு நகரியினுடைய ஆபண கடவீதி அப்படிங்கிற ஒரு அர்ணவகா சமுத்திரம் பட்டு தத்வான ரொம்பவும் ஒரு உறக்க அது சத்தமிட்டது. தத்வான துவனி, துவனியினுடைய இது துவன்யத்தேங்கிறதுனுடைய இது லிட்லகாரம், உங்களுக்கு துவனதிங்கிறதுனுடைய லிட்லகாரம் தத்வான. அது நல்லா ரொம்ப உறக்க அது வந்து சத்தமிட்டது. ஒரு சமுத்திரத்துல வந்து எப்படி ஒரு சத்தம் ஏற்படுமோ அந்த மாதிரி இந்த கடைவீதியில உங்களுக்கு வந்து சத்தம் ஏற்பட்டது. கடைகள்ங்கிற ஒரு சமுத்திரமானது பட்டு உறக்க தத்வான சத்தமிட்டது. 3 அட்ஜெக்டிவ் இங்க கொடுக்கிறார் அந்த சமுத்திரத்துக்கு. ஒண்ணு பகு கம்பு மணிஹி, ஏராளமான, கம்பு சங்கு, மணிஹி முத்து. சங்குகளும் முத்துகளும் அங்க நிறைய அப்படியே கொட்டி கிடக்கு, சமுத்திரம் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. சோ பகு கம்பு மணிஹி. அடுத்தது வராட்டிகா கணன அடத்து கர கர்க்கட உத்கரஹா.
இந்த ஷோழி எல்லாம் அங்க நிறைய இருக்கு. அந்த ஷோழிகள் வந்து வராட்டிக்காங்கிறது ஷோழி. ஷோழிய வந்து கணனா அதை எண்றதுக்காக இந்த வணிக்குகள்லாம் இருக்காளோ இல்லையோ, வியாபாரிகள் வந்து அந்த ஷோழிகளை எண்ணும் முறையில் தன்னுடைய விரலை நீட்டி இங்கேயும் அங்கேயுமா இப்படி அப்படி அப்படி இப்படின்னு காமிக்கிறா. பலவிதமான ஷோழிகள் இருக்கும். அதாவது இந்த சின்னதா வெள்ளையா ஒண்ணு இருக்கும், பெருசா அதே மாதிரி வெள்ளையா இருக்கும், கலர் கலரா ஒண்ணு இருக்கும், இந்த டைகர் இது மாதிரி, அப்புறம் ராவண மொழின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி நிறைய பலவிதமான ஷோழிகள் உண்டு. அதை வந்து ஒவ்வொரு இடத்துல அவன் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பானோ இல்லையோ, அதை இந்த வியாபாரிகள் விரலை நீட்டிண்டு கை அதனுடைய கரை விரலை நீட்டி அட்டத்து இங்கேயும் அங்கேயும் அலையிறது அவர்களுடைய கை விரல். என்னத்துக்காக? வராட்டிகா கணனம், ஷோழிகளை எண்ணுவதற்காக அட்டத்து அலைகின்ற கரம் கை என்கிற கர்க்கட உத்கரஹா, கர்க்கட நண்டு. அது கிறிஸ்கிராஸா ஓடுறதோ இல்லையோ நண்டு, இங்கேயும் அங்கேயும் ஏராளமான அந்த சமுத்திரத்தினுடைய கரையில வந்து குறுக்க குறுக்க இங்கேயும் அங்கேயுமா வந்து அது ஓடுமோ இல்லையோ. அதே போல இந்த வியாபாரிகளும் அங்க அந்த கடைகள்ல வந்து விரிக்கப்பட்ட ஷோழிகளை பார்த்துட்டோ, இதுல ஒரு கொஞ்சம் கொடு, அதுல கொஞ்சம் கொடு, இதுல கொஞ்சம் கொடு, இதுல கொஞ்சம் கொடுன்னுட்டு கையை நீட்டி நீட்டி இங்கேயும் அங்கேயுமா ஓடுறதுனால அந்த கைகள் பார்ப்பதற்கு நண்டுகள் மாதிரி இருக்கு, நண்டுகளின் கூட்டம் மாதிரி இருக்கு. இமேஜினேஷன். வராட்டிகா கணனா, வராட்டிகா ஷோழிகளின் கணனா எண்ணிக்கை எண்ணுவதில் கணனாயாம் அடது அலைகின்ற கர கைகள் எண்ணும் கர்க்கட உத்கரஹா, நண்டுகளின் சமூகம் கொண்ட ஆபண அர்ணவஹா, கடை என்றும் எனும் சமுத்திரம். ரெண்டாவது அட்ஜெக்டிவ் ஆயிடுதா. மூணாவது ஹிம வாலுகையா அச்ச வாலுகா. ஹிமவாலுகையா, ஹிமவாலுகாங்கிறது இது அது என்ன கற்பூரம், கேம்ஃபர். கேம்ஃபர் நிறைய கொட்டி கிடக்குங்க. அந்த கேம்ஃபர் வந்து கற்பூரம் பார்க்கறதுக்கு வந்து மணல் பிரதேசம் மாதிரி இருக்கு. அச்ச நல்ல கிளீனா இருக்கக்கூடிய மணல் பிரதேசம், விளவிளேர்னு இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தேன்னா கிளியரா இருந்ததுன்னா அந்த அழுக்கு படிஞ்சு இல்லாம அங்கங்க குப்பையும் சத்தையும் இருக்கிறது தான் நம்ம இப்ப நிறைய பார்த்திருக்கோம் பீச்ல எல்லாம். அது இல்லாம வந்து வெள்ளை இருக்கக்கூடிய மணல், அதை பார்க்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மணல் பிரதேசத்தை கொண்ட ஆபண அர்ணவகா. சோ ஹிமவாலுகையா கற்பூர சூர்ணத்தினால, அச்ச வாலுகா பளிச்சுன்னு இருக்கிற ஒரு கிளியரா மலினமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான மணல் பிரதேசத்தை கொண்டதாக இருக்கும் ஆபண அர்ணவகா. ஆக்சுவலி ஆபணத்துல ஹிமவாலுகம் இருக்கு, விச் இஸ் கேம்ஃபர், கற்பூரம் இருக்கு. அது பார்க்கறதுக்கு சமுத்திரக்கரையில இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான மணல் பிரதேசம் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஆபண அர்ணவகா. எது ஆபண அர்ணவகா? எந்த நகரத்தினுடைய ஒரு கடை என்னும் சமுத்திரமானது பட்டு தத்வான மிகவும் சத்தத்தை கலப்பித்து, ஒரு பெரிய உறக்க ஒரு சத்தமிட்டது. பகுகம்பு மணிர் வராட்டிகா கணனா அடத் கர கர்க்கடோத்கரஹா ஹிமவாலுகயா அச்ச வாலுகா பட்டு தத்வான யத் ஆபண அர்ணவஹா. அலங்காரம் இங்க ரூபகம் ஒண்டிதான் உங்களுக்கு. ஆஃப்கோர்ஸ் சப்தாலங்காரம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் படி. அகார கட்டாட்ட குட்டிம ஸ்ரவத் இந்து பல துந்திலாபயா முமுச்சே ந பதிவிரதோ அச்சிதி. பதிவிரத ஔச்சிதி, ஔச்சிதி பிரதிவிரத ஔச்சிதி பிரதிச்சந்திர உதயம் அப்ர கங்கயா. யத் அகார கட அட்ட குட்டிம ஸ்ரவத் இந்தூபல இந்து உபல துந்தில ஆபயா முமுச்சே ந பதிவிரத ஔச்சிதி பிரதி சந்திரோதயம் அப்ர கங்கயா. கொஞ்சம் இது வந்து எப்படி சொல்றது, சரி. அப்ரகங்கையா பதிவிரத ஔச்சிதி ந முமுச்சே, மெயின் சென்டென்ஸ். அப்ரகங்கையா ஆகாச கங்கையினால் பதிவிரத ஔச்சிதி, பாதிவிரத்தியம்ங்கிற ஒரு உச்சிதமான ஒரு பாதிவிரத்தியம் இருக்கோ இல்லையோ, அந்த பதிவிரத
ஔச்சிதி பதியனிடத்தில் ஒரு சிஸ்ரூஷை செய்வதோ இல்ல சதி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கே, அந்த பெண்களினுடைய ஔச்சித்தியத்தை விடாமல் இருக்கு ந முமுச்சே. இங்க வந்து எனக்கு இவர் சொன்னதுதான் அழகா இருக்கு, இந்த ஹிந்திக்காரர் கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கு. சி கங்கா நதிகளினுடைய பதிங்கிறது சமுத்திரம். சோ இந்த சமுத்திரம் வந்து ஒவ்வொரு தடவையும் சந்திரோதயம் ஆகர்ச்சே சமுத்திரமும் கொந்தளிக்கும், அதே இந்த நதிகளும் கொந்தளிக்கும் சந்திரோதயத்தும் போது. இது மாத்திரம் இல்ல, இந்த நதிகள் போய் சேர்றதோ இல்லையோ, அந்த சேர்றச்சு அது வந்து விருத்தியை கொடுக்கிறது சமுத்திரத்துக்கு. சோ இட் ஆக்ட்ஸ். பெண்களினுடைய ஒரு பாதிவிரத்தியம் என்னன்னா, பதிகளுக்கு ஒரு அந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் மாதிரி இருந்துட்டு அவளுக்கு வந்து ஒரு விருத்தியை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெண்கள், அதுதான் பாதிவிரத்தியம்ங்கிறது. பதிவிரத ஔச்சித்தின ஔச்சித்யம். அந்த ஒரு குவாலிட்டிய இந்த அப்ரகங்கா ஆகாச கங்கை விடாமல் இருக்குங்கிறார். என்னத்தினால விடாமல் இருக்கு? ஒண்ணு அது போய் கலக்கிறது சமுத்திரத்தோட. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு சந்திரோதயம் போது இந்த நகரத்துல மேல் அட்டத்துல இருக்கக்கூடிய இந்த டெரஸ்ல வந்து ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து சந்திரகாந்த கல்லுனால பண்ணப்பட்டது. ஒவ்வொரு சந்திரோதயம் ஆகர்ச்சியையும் சந்திரகாந்த கல்லுல இருந்து அப்படியே கசியறது ஜலம். இந்த ஜலம் போய் ஆகாச கங்கையோட கலக்கிறது, ஆகாச கங்கைய விருத்தி பண்றது. அந்த எக்ஸ்ட்ரா ஜலத்தோட இந்த ஆகாச கங்கை போய் தன்னுடைய சமுத்திரத்தோட கலக்கிறது, கொண்டு போய் கொட்டுறது ஜலத்தை. அதனால பாதிவிரத்தியம்ங்கிறது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு, விடாமல் இருக்கு. நான் முமுச்சே விடவில்லை. பாயிண்ட் என்னன்னா, எது இந்த நகரங்களினுடைய அகார வீடுகளினுடைய கட பங்கி வரிசை, வீடுகளின் வரிசைகளின் அட்ட மேல்மாடி, அதனுடைய குட்டிம ஃப்ளோர் தரை, அந்த தரைகளிலிருந்து ஸ்ரவத்து ஒழுகுகின்ற இந்து உபல எது இது இந்த வீடுகளுடைய மேல்மாடி மொட்டை மாடி வந்து அப்படியே ஆகாச கங்கையை போய் தொடர அளவுக்கு இருக்கு. அண்ட் அதுல வந்து என்ன போட்டு இருக்குன்னா, எதனால செதுக்கப்பட்டிருக்குன்னா அந்த தரையெல்லாம் ஸ்ரவத்து சந்திரோபலம் இந்து உபலம். ஸ்ரவத்து ஒழுகுகின்ற சந்திரகாந்த கல்லினாலானது. அதனால் துந்தில ஆபயா, துந்திலம்னா விருத்தி அடைந்த ஆபகா ஜலங்கள், அதை கொண்ட அப்ரகங்கா. போருமா? வரேன் திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன். முதல்ல வந்து அப்ரகங்காங்கிறது அதுல அதனுடைய ஜலங்கள் எப்படி இருக்குன்னா, துந்தில ஆபகா, துந்திலம்னா விருத்தி அடையப்பட்ட ஆபகா ஜலங்கள், அந்த ஜலத்தை கொண்ட அப்ரகங்கா ஆகாசகங்கா. சோ இந்த கங்கையினுடைய ஜலமானது வளர்க்கப்பட்டது, விருத்தி அடைந்தது, துந்திலமாக, துந்தில ஆபகாங்கரிச்சு வளர்க்கப்பட்டது. எதனால் வளர்க்கப்பட்டது? ஸ்ரவது இந்தூபல ஒழுகுகின்ற சந்திரகாந்த கற்களினால் துந்தில விருத்தி அடைந்த ஆபகா ஜலங்களை கொண்ட அப்ரகங்கையா. பொறுமா? இந்த சந்திரகாந்த கல் எங்க இருக்கு? அந்த அப்படியே ஒழுகுகின்ற சந்திரகாந்த கல் எங்க இருக்கு? ஏது ஆகார கட அட்ட குட்டிம, அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஆகார கடா வீடுகளின் வரிசைகளினுடைய அட்ட குட்டிம, மொட்டை மாடியினுடைய தரை, மேல் மாடியினுடைய தரைகள், அதுதான் ஓபன் ஸ்பேஸ்ல சந்திரோதயத்தும் போது அது சந்திரகாந்த கல்லுனால பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே அந்த சந்திரகாந்த கல் ஒழுகிறது, அந்த ஜலம் போய் ஆகாச கங்கால கலக்கிறது. அந்த ஆகாச கங்கா இதனால என்ன ஆயிடுத்து? பிரதி சந்திரோதயம், ஒவ்வொரு சந்திரோதயத்திலும் பதிவிரத ஔச்சிதி ந முமுச்சே, ஆகாச கங்கையினால் அந்த பதிவிரத ஔச்சித்யம், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது விடப்படவில்லை. It was maintaining its property of being the perfect wife. அதாவது contributing to the prosperity of its husband, which is samudram. यद अगार घटा अट्ट कुट्टिम स्रवद इंदूपल तुंदिलापया मुमुचे न पतिव्रतौचिति प्रतिचंद्रोदयम अभ्रगंगया. இந்த இடத்துல வந்து நாயிகா நாயக விவகாரம் சமாசோக்தி.
அடுத்தது சந்திரகாந்த கல்லுல இருக்கக்கூடிய ஜலங்கள் ஆகாச கங்கையில சேர்றதுன்னு சொல்றச்சே அது அதிசயோக்தி. रुचयः अस्तमितस्य भास्वतः स्खलिता यत्र निरालयाः खलु अनुसायम् अभुः विलेपन अबु करेक्ट अभुः विलेपन आपन काश्मीरज पण्यवीतयः अस्तमितः भास्वतस्य स्खलिताः रुचयः यत्र निरालयाः काश्मीर पण्यवीतयः. இந்த பண்ய வீதி அங்க இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாம் சில வீதிகள்ல என்ன இருக்குன்னா விலேபன ஆபணம். விலேபனம் இந்த கந்தங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆபணம். சோ ஒரு சைடு வந்து டிஸ்கிரைப் பண்ணது என்னன்னா இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருக்கு. இந்த வீடுங்கிறத முன்னாடி போட்டுட்டு ஆபணத்தை எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கலாம் இல்ல, இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அரேஞ்ச்மெண்ட். தெரியல. இந்த இது கடை வீதியில சில கடைகள்ல என்னன்னா கந்தம் சுகந்த திரவியங்கள் எல்லாம் வித்துன்னு இருக்கா. அந்த இடத்துல குங்குமப்பூவும் இருக்கு. இந்த குங்குமப்பூ காஷ்மீரஜங்கிறது காஷ்மீரத்திலிருந்து உண்டான சோ இது குங்குமப்பூவை சொல்றாரு இந்த இடத்துல. குங்குமப்பூங்கிற ஒரு பண்யம் விக்கிற பொருள் இருக்கு. அதை விரித்திருக்கும் வீதையா வீதிகள் வீதி. அந்த வீதிகள் எப்படி இருக்குன்னா பாக்கிறதுக்கு அபுஹு அந்த வீதிகள் ஒரு ருச்சயா அபுஹு காந்தியை கொண்டவைகளாக இருந்தன. அந்த இது எப்படின்னா குங்குமப்பூ இருக்கோ இல்லையோ பாக்கிறதுக்கு வந்து நல்ல செக்கச்சவேல்னு இருக்கு. சின்ன சின்னதா அங்கங்க வந்து அப்படியே விரிச்சு கிடக்கு. சோ இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா சூரியனுடைய கிரணம், சூரியன் அஸ்தமனம் ஆகரிச்சு அந்த கிரணங்கள்லாம் வந்து இங்க உட்காந்துருத்தான் குங்குமப்பூங்கிற ஒரு இதுல சாக்குல. சோ குங்குமப்பூ வந்து பாக்கிறதுக்கு சூரியனுடைய கிரணங்கள் போல இருக்கு. சோ அஸ்தமிதஸ்ய பாஸ்வதா சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான், அவனுடைய கிரணங்கள் எங்க போறது அப்படின்னு பார்த்தா இந்த கடைவீதியில குங்குமப்பூ விரிச்சிருக்கே அந்த கடைகள்ல விரிச்சிருக்கிற அந்த குங்குமப்பூ தான் அஸ்தமனமான சூரியனுடைய கிரணங்கள். சோ அஸ்தமிதஸ்ய பாஸ்வதா அஸ்தமனமான பாஸ்வதா சூரியனுடைய ஸ்கலிதாக அதிலிருந்து அப்படியே சுதாக விலகின விழுந்த அஸ்தமனமான சூரியனிடம் இருந்து விலகிய நிராலயாக அதனால அவைகளுக்கு ஒரு ஆதாரமே இல்லாமல் அந்த கிரணங்கள் மாத்திரம் இங்க கொட்டி கிடக்கு. கிரணங்களுக்கு ஆதாரம் என்ன? சூரியன். சூரியனுங்கிறவன் இல்லை இங்க. ஆனா அந்த சூரியனுடைய கிரணம் மாத்திரம் நிராலயாக ஆதாரமே இல்லாமல் அங்க கடையில இருக்கு. சரியா? எத்திர எந்த நகரத்தில் அனுசாயம் ஒவ்வொரு சாயங்காலத்திலும் பிரதி சாயங்காலம் ஒவ்வொரு சாயந்திர வேளையில விலேபன ஆபண காஷ்மீரஜ பண்ய வீதையா விலேபன ஆபண அந்த விலேபன பூசிக்கிற அந்த திரவியங்கள் சந்தனம் குங்குமம் இதெல்லாத்தையும் வச்சிருப்பா இல்லையா, அந்த பூச்சு திரவியங்களை விற்கக்கூடிய ஆபண கடைகளில் காஷ்மீரஜ பண்ய வீதையா குங்குமப்பூவை விற்கக்கூடிய வீதிகள் பார்ப்பதற்கு எப்படி இருந்தன? பபுஹு அபுஹு அபுஹுனா விளங்கிற்று அந்த விளங்கின அந்த வீதிகள். அனுசாயம் ஒவ்வொரு சாயங்காலத்திலும் இந்த வீதிகள் அஸ்தமிதஸ்ய அஸ்தமனம் சென்ற பாஸ்வதா சூரியனிடமிருந்து சூரியனுடைய ஸ்கலிதாக விலகிய நிராலையாக ஆதாரமில்லாமல் இருக்கும் ருச்சயா பாபுஹு கிரணங்களை கொண்டதா கிரணங்களை போல் உங்களுக்கு அபுஹு இருந்தன. சரியா? of the குங்குமப்பூ in the streets appeared like as if like a setting sun ஓட அந்த கிரணங்கள் வந்து அங்க வந்து ஆதாரம் இல்லாம வந்து ஸ்டோர் ஆன மாதிரி. ஆமா, விழுந்திருக்கு. அப்படியே விழுந்துருத்தோ சூரியன்ட்ட இருந்து. சூரியன் மாத்திரம் அஸ்தமனமானா கிரணங்கள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருத்து. அதுக்கு ஒரு இதுவே ஆதாரமே இல்லைன்னா அங்க பளிச்சுன்னு சூரியன் அங்க காணும். ஒரு ரெட் கலர் சூரியன் இல்ல, வெறும் கிரணங்கள் மாத்திரம் அப்படியே ஒரு குவிஞ்சு கிடக்கு.
பாஸ்வதங்கிறதுக்கு பஞ்சமியா சஷ்டியா இது ஆசா இருக்கும். ஏன்னா அஸ்தமிதஸ்ய பாஸ்வதகான்னு இருக்கோ இல்லையோ, அஸ்தமிதஸ்யங்கிறது ஷஷ்டி இருக்கிறதுனால அதனுடைய ஒரு அட்ஜெக்டிவா தான் போட்டிருக்கணும். அதனால ஷஷ்டி தான். சோ சூரியனுடைய ருச்சையாக அதுக்கு போட்டுக்கணும். சோ ஸ்கலிதாக நிராலயாக ருச்சையகங்கிறச்சு சூரியனுடைய அப்படியே விலகி, ஸ்கலிதம்னா அப்படியே நழுவின ஆதாரம் இல்லாத இருக்கும் அந்த கிரணங்களை போல் விளங்கிற்று. ருச்சயோ அஸ்தமிதஸ்ய பாஸ்வதः ஸ்கலிதா யத்ர நிராலயாः கலு அனுசாயம் அபுர் விலேபனாபண காஷ்மீரஜ பண்ய வீதயः.